ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று பல கலையெடுத்தல்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை இருந்தால் முதலில் ஒரு கலையெடுத்தலை எடுக்கின்றேன். இப்பொழுது நேற்று அல்லது ஒரு நாட்களுக்கு முன் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுகளுக்கு அமைய தெல்லிப்பளையில் 2 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் ஆளுநரால் இழுத்து மூடும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஆண் பிள்ளைகளை வைத்து பராமரிக்கும் நிலையம், இன்னொன்று பெண் பிள்ளைகளை வைத்து பராமரிக்கும் நிலையம், சிறுவர்களையும் பெண் பிள்ளைகளையும். அந்த பராமரிப்பு நிலையம் இன்றைய பத்திரிகை செய்தியின்படி ஒரு மத விஷயங்களில் மிக ஈடுபாடாக செயற்படும் ஒரு அமைப்பினுடையதாக வெளியில் வந்துள்ளது. அந்த அமைப்பினர் நடத்திய சிறுவர் பெண்களுக்கான ஒரு பாடசாலையுடன் சேர்ந்த ஒரு தங்குமிடம், அதாவது பத்திரிகை செய்தியின்படியும் வேறு செய்திகளின்படியும் பாடசாலையில் ஹாஸ்டல் விடுதியில் தங்குவதென்று மாணவர்களை சேர்த்து அந்த படிவங்களை நிரப்பி அதற்கூடாக இந்த சைவ சமயம் ஒரு சமயத்தினுடைய அந்த சைவ சமயனுடைய கூட சார்ந்த ஒரு ஆளுடைய ஒரு மாணவர் தங்கும் விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அதற்குரிய பணங்கள் 2 பகுதிகளால் வெளியிலிருந்து அறவிடப்பட்டுள்ளதாம். வெளிநாட்டில் இருக்கும் நபர்களிடமிருந்தும் உள்நாட்டில் இருக்கும் நபர்களிடமிருந்தும் அறவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது பத்திரிகை செய்திகள். ஆகவே அதில் கணக்கு வழக்கில்லை, மோசடிகள் இருக்கென்றும் சொல்லப்படுகின்றது. அதுக்குரிய வசதிகள் எதுவும் பெருசாக ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா? குளியலறைகள் அட்டாச் பாத்ரூம் என்று சொல்வோமே, அதுடன் இருந்தாலும் கூட அதை அதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பெண் பிள்ளைகளை குளிக்க விடுவதோ ஓப்பன் இடத்தில் ஓப்பன் கிணறு என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. என்றால் இப்பொழுது குற்றம் செய்ததை வெளியில் கொண்டு வந்தால் அது கொண்டது குற்றம் என்று சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற யூடியூப்கள் அநேகமாக இவ்வாறான குற்றச் செயல்களை வெளியில் கொண்டு வருவது மிக குறைவு. என்னுடைய யூடியூப் கலையெடுத்தல் என்ற பேரில் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் என்ன நோக்கி பயங்கர அழுத்தங்களும் கீழ்த்தரமான பேச்சுக்களும் இவருக்கே தேவையில்லாமல் என்றதும். அது மட்டுமில்லை, இப்படி ஒன்று நடக்கவில்லை, இதை சும்மா உருவாக்கி சொல்லுகின்றார். இப்படி சொல்லுவார், இந்த சைவ சமயத்தை பழி வாங்குவதற்காக சொல்லுகின்றார். இதுக்கும் சமயத்துக்கும் ஒரு தொடர்பில்லை. அதனுடன் ஈடுபாடுள்ள ஒருவர் இதை நடத்தி வந்ததாகத்தான் செய்திகள் சொல்கின்றனர். ஒரு பத்திரிகையின் முகப்பு செய்தியிலேயே அது இடம்பெற்றிருக்கின்றது. இன்னொரு பத்திரிகையில் உள்ளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு பாரிய குற்றச்சாட்டு, நிதி குற்றச்சாட்டு அங்கு சொல்லப்பட்டிருந்தாலும், வசதிகள் மாணவர்களுக்கு போதாது என்று சொல்லப்பட்டிருந்தாலும், இன்னொரு பாரிய குற்றச்சாட்டு, அந்த சிறு பெண்கள் குளிக்கும் இடத்தில் ஒரு 60% மேற்பட்ட வீதத்தை கவர் பண்ணக்கூடிய மாதிரி சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டுள்ளதாகவும், அது ஒரு போனில் இருந்து பார்க்கக்கூடிய வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் அந்த பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்டது. இது உண்மையாக இருந்தால் எவ்வளவு கீழ்த்தரமான வேலை தெரியுமா? சிறு பிள்ளைகளை வச்சிருக்கின்றோம், பராமரிக்கின்றோம் என்ற பேர், நான் நிகழ் அப்பா அம்மா இல்லா பிள்ளைகள் அல்லது வருமானம் குறைந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை என்ற பெயர், அந்த பிள்ளைகள் குளிக்கின்ற வீடியோவை எடுத்து ரசனை செய்வது எவ்வளவு கீழ்த்தரமான வேலை. அதுவும் நெத்தியில் பட்டை அடித்துக்கொண்டு நாங்கள் தூய்மையாக செய்கின்றோம், இதை செய்கின்றோம், மக்களுக்கு நல்ல செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர். ஏன் குறிப்பிட்டு ஒரு அமைப்பு என்று சொல்லுவார். பத்திரிகையில் வெளிவந்து விட்டது.
இருந்தாலும் சில வேளைகள் அந்த அமைப்பினுடைய பெயரையோ அதனுடைய பொறுப்பாளரின் பெயரையோ குறிப்பிட்டால் ஏதோ நான் பழி வாங்க செய்கின்றேன் என்றும் எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஏதோ கொடுவல் இருந்ததாகவும் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை செய்கின்றேன் என்ற மாதிரியும் எனக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இவர்கள் போடுவார். அவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு குற்றச்சாட்டை சும்மா கிரிக்கெட் பண்ண ஒரு கோபம் இருந்ததா, உண்மையை சொன்னாலும் இங்கே குற்றம் தான். அதனால்தான் அவருடைய பெயரை நான் தவித்துக் கொள்கிறேன். அந்த பத்திரிகையில் வந்த அந்த கட்டிங்கை நான் இப்போ முதலே ஆரம்பத்திலே கூட போட்டிருப்பேன். அவை ஒரு பிரச்சனையும் இல்லை பொது வழியில் வந்ததை நான் சொல்வதற்கு. இருந்தாலும் ஒரு அழுத்தம் ஏற்பட தவிர்ப்பதற்காக உங்களுக்கு அது தெரிந்திருக்கும் தானே, இந்த வீடியோ சைட்டில் நான் போட்டிருப்பேன் தானே. ஆகவே எவ்வளவு கீழ்த்தரமான வேலை, இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளை செய்யலாமா? நீங்கள் எவ்வளவு வயது வந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தை பிழைகள் நடந்தால் சுட்டி காட்டி திருத்த வேண்டிய நீங்கள் இவ்வாறான பிழைகளை செய்யலாமா? உங்கள் மனச்சாட்சியை நீங்களே கேட்டு பாருங்கள். இதை விட இன்னொரு விடுதி தடை செய்யப்பட்டிருக்கா சொல்லப்படுகிறது. அதில் போதிய வசதிகள் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இங்குதான் இந்த குளிக்கும் வீடியோ பண்ணப்பட்டதாக ஒரு பயங்கரமான ஒரு எவருமே ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இதை போலீசுக்கு கொண்டு செல்லப்படவில்லை என நம்புகிறேன். ஆகவே ஆளுநர் இந்த பிரச்சனையை ஆய்வு செய்து இது போலீசில் முறைப்பாடு செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் கட்டாயம் இதுக்குரிய உயர்ந்தபட்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு தான் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கின்றது, இவ்வாறான சேட்டைகள் நடக்கின்றது. இதை முடிந்தவரையும் என்னுடைய கலையெடுத்தலூடாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பேன். நான் நிற்கின்றேன் இந்த விடயத்தில் ஆளுநர் சரியாக நடந்து முறைப்பாடு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்வார் என நம்புகிறேன். எந்த உச்சடமாக இருந்தாலும் இதற்குரிய சட்ட நடவடிக்கை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என நான் நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்.